வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை 100% புத்தம். அடடா, பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா! அவ பெரிய கண்ணும் படபடக்கிற இமைகளும். எத்தனை ஆர்வமாக படிக்கிறா! என்ன புத்தகம் அது? ஓ, அமெரிக்க அதிபர் பாராக் ஒபாமா எழுதின புத்தகம். பிராமிஸ்ட் லாண்ட். தமிழ் புத்தகம் எல்லாம் இவ படிப்பாளா? ஒரு முறை கூட தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்காமல் படிக்கிறா. எத்தனை சாரம்! அவள் முகத்தில் பெருசாக மேக்கப் கூட போடலை. அவள் கன்னத்தில் கருப்பு புள்ளி தெரியுதே, அது கூட அழகாத்தான் இருக்கு. முடி எவ்வளவு நீளம்! இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி விரிச்சு போடாமல் தலையை வாரி பின்னி இருக்கா. பூ மட்டும் வச்சா அப்பா கொள்ளை அழகா இருப்பா. மஞ்சள் கலர் சல்வார் போட்டிருக்கா. அந்த மஞ்சள் தான் அவளுக்கு எவ்வளவு எடுப்பாக இருக்குது. இந்த மைதா மாவு மாதிரி கலராக இருக்கிற பொண்ணுங்க கிட்ட இந்த பசங்க எல்லாம் எப்படித்தான் மயங்குறாங்களோ. ஆனால் இவன் நல்ல மாநிறமாக இருந்தால் கூட எத்தனை கலை அவ முகத்தில்! கவிதை எழுத வரலை எனக்கு. ஆனால் சிற்றிடையும் இல்லை, நிலாவை ஒத்த ஒரு ஜொலிப்பும் இல்லை, இந்த தமிழ் இதழ்களில் வர வனப்பும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வசீகரம் அவகிட்ட இருக்குது. அப்படியே கடந்த 20 நிமிடங்களுக்கு மேலாக தனது நண்பன் ஹரி தாமதமாக வந்ததை கூட பொருட்படுத்தாமல் அந்த கஃபேயில் தனக்கு எதிரே உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த பெண்ணை பார்த்து மெய்மறந்து உட்கார்ந்திருந்தான் தேவ். சாரிடா தேவா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அம்மா கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாங்க என்று அவன் முதுகில் தட்டினான் ஹரி. ஹரியும் மகேஷும் அப்போதுதான் கஃபேவிற்குள் நுழைந்தார்கள். சரி, நீயே இப்போதான் வர? உன் நாள் இப்போ போனாலே முதல் பாட்டுக்கு தான் போவோம் என்று கடிகாரத்தை பார்த்தான் தேவ். நான் தான் லேட்டு, அவ எப்போதும் பஞ்சுவல். அதோ அங்கே உலகமே தெரியாத மாதிரி புக் படிக்கிறா பாரு, அதான் அனிதா என்று ஹரி அந்த மஞ்சள் நிற சல்வார் அணிந்த பெண்ணை பார்த்து கை காட்ட ஏமாற்றம் அடைந்தான் தேவ். அனி போதுமா, ஒபாமா கதையை அப்புறம் படிக்கலாம், வா, சினிமாவுக்கு லேட் ஆகுது என்று அவள் தலையை செல்லமாக தொட்டான் ஹரி. அவனை பார்த்த அனிதா பதிலேதும் கூறாமல் புத்தகத்தை மூடி எழுந்து நின்று அவனை பார்த்து சிரித்தாள். என்னடா அவங்க அமைதியாக இருக்காங்க, இது புயலுக்கு முன் வரும் அந்த அமைதியா என்று மகேஷ் கிண்டல் அடிக்க, சே, என் அணிக்கு அனாவசியமாக கோபமே வராது. அம்மா ஒரு வேலையாக வெளியே போகணும்னு சொன்னாங்க, வர லேட் ஆகும்னு மெசேஜ் பண்ணிட்டேன் அவளுக்கு. காரணம் சொன்னால் போதும், மற்றபடி இந்த நொய்னு சண்டையெல்லாம் போட மாட்டா என்று ஹரி அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான். நண்பர்கள் தத்தம் பைக்குகளில் பறக்க அனிதாவின் ஸ்கூட்டரில் அவள் ஓட்ட பின்னால் அமர்ந்து பயணித்தான் ஹரி. சினிமா முடிந்து நால்வரும் உணவருந்த சென்றனர். ஹரி வழக்கம் போல வளவளன்னு பேசுகிறான். மகேஷ் எப்போதும் போல கெக்க என்று சம்பந்தமில்லாமல் சிரிக்கிறான். ஆனால் இந்த அணி இருக்காளே, ஆமாம், அனிதாவை நானும் அணின்னே மனசில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் தான் பார்த்தேன் அவளை. ஆனால் ஜென்ம பந்தம் இதுன்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கும். ஐ லவ் ஹர். நண்பனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இருந்தா என்ன? இதுபோல் ஒரு பொருத்தம் எப்போவாச்சுனாதான் வரும். இது கூட ஒரு விதத்தில் ஹரிக்கு நல்லது தான். அவனோட பொருத்தமே இல்லாத ஒரு பொண்ணோட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, அந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போது அணியை பார்க்குறேன். அழகான பேச்சு, அளவான சிரிப்பு. ஹரி வாங்குகிற பல்புக்கும் அடிக்கிற மொக்க ஜோக்குக்கும் அவனை கேலி பண்ணாமல் எத்தனை மெச்சூர்டாக நடந்துக்கிறா. ஷீ இஸ் அமேசிங். தேவ், எப்போதுமே நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருப்பீங்களா என்று கேட்டாள் அனிதா. அடடா, அவ குரல் எத்தனை இனிமையாக இருக்கு. ஒரு பாட்டில் தேனை குடிச்சிட்டு பேசுகிறாளா? வாழ்க்கை முழுக்க அவ தேவ் தேவ்னு கூப்பிட்டா என்று மீண்டும் மைண்ட் வாய்ஸில் சஞ்சரித்தான் தேவ். தேவ், உங்களைத்தான். எந்த உலகத்தில் இருக்கீங்க என்று மீண்டும் அனிதா சற்று உரக்க கேட்டாள். ஓ சாரி, நம்ம பார்த்த சினிமா நினைப்பாவே இருந்தேன். நல்ல ரொமான்டிக் கதை இல்லை என்றான் தேவ் தடுமாறி சொன்னான். ஆரம்பிச்சிட்டான். தெய்வீக காதல், மண்ணாங்கட்டி காதல்னு இவனுக்கு ப்ராக்டிக்கலாகவே இருக்க தெரியாது. எப்போதும் எல்லா விஷயங்களையும் ரொமான்டிசைஸ் பண்ணுவான் இவன். இந்த வாரணம் ஆயிரம் படம் சூர்யா மாதிரி ஒரு லூசு.
முதல் முறை பார்த்த ஒரு பொண்ணுக்காக அதே சட்டை போட்டுக்கிட்டு அமெரிக்கா போனா பிரில்லியன் மூவின்னு சொல்லுவான். திஸ் இஸ் தேவ் ஃபார் யூ. தேவின் காலை வாரினான். ஹரி என்று ஒரே சொல் மற்றும் அவளது விழிகளாலேயே அவனை கண்டித்தாள் அனிதா. இட்ஸ் ஓகே டு பே ரொமான்டிக். கவலைப்படாதீங்க. சரி, அது என்ன தேவ்? எந்த தேவன் பேரை சுருக்கி இந்த பெயர் வச்சிருக்கீங்க? வந்தியத்தேவன் என்று தலையை குனிந்தபடி அவளது விழிகளை பார்த்து விடையளித்தான் தேவ். அட அட அட, எப்பேற்பட்ட பேர்! நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பேர் வச்சவங்க கூட ரொமான்டிக் பர்சன் தான். அப்பாவா அம்மாவா என்று தேவை ஓட்டினாள் அனிதா. பார்த்தீங்களா, நீங்கள் கூட கலாய்க்கிறீங்க. அம்மா எழுத்தாளர், கல்கியோட தீவிர ரசிகை. அவங்களும் கூட எழுதுவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். நானும் கல்கி ஃபேன் தான். ஐ ஷுட் மீட் ஹேர். தமிழ்நாட்டில் கல்கி பேனா இல்லாத போனாதான் அதிசயம். சரி, லேட் ஆகுது, கிளம்பலாமா? நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் என்று கூறி எழுந்தான் ஹரி. ஒரு சின்ன ஹெல்ப் என்று கெஞ்சலாக பீடிகை போட்டான் தேவ். அவனுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் அவளை பிரிய மனம் இல்லை. அம்மாவுக்கு நாளைக்கு பர்த்டே. ஒரு புடவை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா என்று முதலில் தோன்றிய பொய்யை சொன்னான். அனிதா ஹரியின் முகத்தை பார்த்தாள். சரி, டக்குன்னு அரை மணியில் எடுத்துடணும். எனக்கு ஒரு ஆஃபீஸ் கால் இருக்குது. நான் பேசிட்டு வெளியில் இருக்கேன். 2 பேரும் சீக்கிரம் எடுங்க என்று ஹரியும் சேர்ந்து புடவை கடைக்கு அவர்களுடன் சென்றான். உங்கள் அம்மாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? வழக்கமாக அவங்க என்ன மாதிரி புடவை கட்டுவாங்க? உங்கள் பட்ஜெட் என்ன என்று பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டே புடவைகளை ஆராய்ந்தாள் அனிதா. அதற்கு நடுவில் ஓரிரண்டு புடவைகளை கண்ணாடி முன் சென்று தனக்கு வைத்து அழகு பார்த்தாள். இந்த நேரம் இன்ப நேரம், இன்னும் கொஞ்சம் நீளாதா என்று மனதில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தான் தேவ். இந்த 3 புடவையில் ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க என்று 20 நிமிடம் கழித்து தேவை பார்த்து கேட்டாள் அனிதா. தேவா? முன்பு ஒரு முறை ஆனது போல அவள் பேச்சில் மயங்கி பேச முடியாமல் அமர்ந்திருந்தான். தேவ் தேவ், வந்தியத்தேவரே என்று அவள் 3 முறை அழைக்க மயக்கத்தில் இருந்து எழுந்தவன் போல ஐ லவ் யூ என்று போட்டு உடைத்தான் தேவ். சில நொடிகள் அதிர்ச்சிக்கு பின் தேவ், என்ன உளறுறீங்க என்று பதறினாள் அனிதா. அனிதா, ஹரிக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. அவன் ஒரு லூசு. பேசிக்கிட்டே இருப்பான். எதுலேயும் அவனுக்கு சீரியஸ்னஸ் கிடையாது. அவனோட அதிகபட்ச இலக்கிய அறிவே ஜோக்ஸ், அப்புறம் 6 வித்தியாசம்தான். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் 100% பொருத்தம் இருக்குது. நீங்கள் இவ்வளவு படிக்கிறீங்களே, உங்களால் ஒரு முறையாவது அவனோடு ஆழ்ந்த உரையாடல் வச்சுக்க முடியுமா? ஆனால் நமக்கு நடுவில் வாழ்நாள் முழுக்க பேச விஷயம் இருக்குது. அவனோட சேர்ந்து இருந்தால் வாழ்க்கை உங்களுக்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும். நீங்கள் ஆழமான சினிமா பார்க்குற விதம், உணர்வுகளை புரிஞ்சுக்கிற விதம், தீர்க்கமாக யோசிச்சு பேசுகிற விதம், அதுக்கும் ஹரிக்கும் சம்பந்தமே இல்லை என்று சரமாரியாக பிதற்றியவன் டக்குன்னு அவள் கைகளை பிடித்து அவள் அருகே நெருங்கி சென்று, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழவே பிறந்திருக்கோம். வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் என்றான். என்னடா, நீ எழுதின கதை ஏதாவது சொல்லிட்டு இருக்கியா என்று சற்றும் எதிர்பாராத வண்ணம் அங்கு வந்த ஹரியின் வார்த்தைகளை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். இந்த தேவ் இருக்கான்ல, அவன் ஒரு டிராமா ஆர்டிஸ்ட். அப்பப்போ கதை சொல்கிறேன்னு ஏதாவது உணர்ச்சி வசப்படுவான் என்று லகுவாக அவர்கள் உரையாடலை திசை திருப்பினான் ஹரி. புடவை எடுத்தாச்சு ஹரி, வா போகலாம். நீயே ஸ்கூட்டர் ஓட்டு என்று ஹரியிடம் வண்டி சாவையை கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நடையை கட்டினாள் அனிதா. அவர்கள் வீட்டுக்கு செல்லும் வழி நெடுகில் அவளிடம் எப்போதும் போல சகஜமாக பேசிய ஹரி சற்று முன் நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அனிதாவும் தனது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அமைதியாக பயணித்தாள். டேய் தேவா, உனக்கு யாரோ லெட்டர் அனுப்பியிருக்காங்க என்று தேவனின் அம்மா அவனிடம் ஒரு உரையை நீட்டினாள். அனுப்புனர் இடத்தில் அனிதா என்ற பெயரை பார்த்தவுடன் பரபரப்பாக கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான் தேவ். வந்தியத்தேவருக்கு, உங்களுக்கு எழுத்து வடிவத்தில் சொல்லும் கருத்துக்கள் தெளிவாக புரியும் என்பதால் என் எண்ணங்களை கடிதமாக எழுதி அனுப்பிவிட்டேன்.
எனக்கும் ஹரிக்கும் எந்தவித பொருத்தமும் இல்லை என்று நீங்கள் கூறியது என்னை சிந்திக்க வைத்தது. உண்மையான புரிதல் என்பது இருவரிடம் கருத்து வேறுபாடே இல்லாமல் இருப்பது அல்ல. அந்த வேறுபாடுகளை தாண்டி நமக்கு பிடித்தவர்களுக்காக விட்டு கொடுப்பதில்தான் இருக்கிறது. 100% பொருத்தம் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவரை நமக்கு பிடித்து விட்டால் அவர்கள் குறைகள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. 60% பொருத்தம் கூட சந்தோஷமாக வாழ்வதற்கு போதும் என்பதுதான் என் கருத்து. முதல் முறை பார்த்த ஒரு பெண்ணை, அதுவும் நண்பனின் காதலியை பார்த்த அன்றே "We are made for each other" என்று சொன்ன உங்கள் முட்டாள்தனத்தை நினைக்க மிகவும் சிரிப்பாக உள்ளது. பல வருடம் காதலித்து திருமணம் செய்து கொண்டு பிரிந்து செல்லும் தம்பதியர் வாழும் இந்த காலகட்டத்தில் என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொன்ன வார்த்தைகள், இந்த ஒரு காரணம் போதும் நம்மிடையே எந்த பொருத்தமும் இல்லை என்ற முடிவுக்கு நான் வர. அதே சமயம் நடந்ததையெல்லாம் பார்த்தும் ஹரி என்னிடமோ உங்களிடமோ எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாது சிரித்து கொண்டே அந்த சம்பவத்தை கடந்து சென்ற விதம் எனக்கு அவன் மேல் உள்ள காதலை இன்னும் அதிகப்படுத்திவிட்டது. மீண்டும் ஒரு முறை தங்களிடமிருந்து இது போன்ற ஒரு பொறுப்பற்ற செயல் நடவாது என்று நம்புகிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்தால் கூட 100% பொருத்தம் என்பது கடினம்தான். உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். இப்படிக்கு அனிதா. அவளது கடிதத்தை ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்தான் தேவ். அனிதா ஏதாவது மறைமுகமாக செய்தி அனுப்பி அதை கவனிக்க தவறிவிட்டோமோ என்று சில முறை மீண்டும் மீண்டும் கடிதத்தை படித்தான். எத்தனை தெளிவா அழகா எழுதியிருக்கா என்று அவன் மனம் கிறங்க அந்த கடிதத்தை பத்திரமாக எடுத்து வைத்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் என்னை முட்டாள்னு சொல்ல இவ யாரு, இவளுக்கு 100% பொருத்தம் அமையலனா எனக்கு கிடைக்காதா என்ன என்ற கோபமும் அகங்காரமும் தலைதூக்க அந்த கடிதத்தை சுக்கு நூறாக கிழித்து போட்டான். அவளை பற்றிய எண்ணங்களையும் சேர்த்துத்தான்